Hello students, welcome to Hiba Maths 11th Standard Business Maths Chapter 2 Example 2.3 இந்த வீடியோல பார்க்கலாம். Resolve into partial fraction கொடுத்துட்டு x plus 4 by x square minus 4 and x plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸை விட இங்கே ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகிருக்கு. என்னன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. கரெக்டாக போன வாட்டி எல்லாமே x plus 1 x minus 1 இப்படி தான் இருந்தது. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் வருது. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்ன்ற விஷயத்த நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஏன்னா 4 வந்து 2 ஸ்கொயர். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்களா. இதை எப்படி மாற்றி எழுதுறேன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்னொன்று ஏ மைனஸ் பின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 1னும் இருக்குது. இப்போ 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் 2 ஃபேக்டர் பார்த்தோம். இப்போ 3 ஃபேக்டர். அப்போ A1 B1 C1 எடுக்க போகிறோம். சரியா? இதுதான் டிஃப்ரென்ஸ். வேறு எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒன்று தான். எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 இதை நீங்கள் மாற்றி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். Which is equal to a by x plus 2 plus b by x minus 2 plus c by x plus 1. ஏன் சொல்றேன்னா புக்கில் வந்து -2 + 2ன்னு எடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம எப்படி வேல்யூ எடுத்தாலும் நம்ம டினாமினேட்டருக்கு நேராக மேலே என்ன வருது அதுதான் வந்து விஷயம். சரிங்களா? நம்ம டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் 2க்கு மேலே 1/2 வருதுன்னா அதுதான் கரெக்டு. நீங்கள் மாற்றி எழுதினாலும் தப்பு கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் இதோட எல்சிஎம் எடுக்கணும். x plus 4 divided by ஒருவேளை உங்களுக்கு வந்து மாற்றி எடுக்கணும்னா நீங்கள் -2 + 2 வச்சுட்டும் செய்யுங்க. ஏன்னா கமெண்ட்ஸில் வரும் கொஷின்ஸ், அதனால நான் இப்போவே சொல்லிடுறேன். நான் எழுதும்போது நான் அப்படியே ப்ளஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டு எழுதிட்டேன். x plus 2 x minus 2 x plus 1 is equal to இப்போ எல்சிஎம் எடுக்கணும். x plus 2 ஒரு ஃபேக்டர், x minus 2 ஒரு ஃபேக்டர், x plus 1 ஒரு ஃபேக்டர். இப்போ இங்கே பாருங்கள் x plus 2 இருக்குது, இங்கே x plus 2 இருக்குது. அப்போ ஏவோட டினாமினேட்டில் என்ன இல்லையோ அதை எடுத்து எழுதணும். எக்ஸ் மைனஸ் 2 ஒன்று எக்ஸ் ப்ளஸ் 1 ஒன்று. அடுத்து பியோட டினாமினேட்டில் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 2. அப்போ அதை மட்டும் எழுதக்கூடாது. பி கூட எக்ஸ் ப்ளஸ் 2வும் எக்ஸ் ப்ளஸ் 1னும் எழுதணும். அடுத்து சியோட டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2வும் எக்ஸ் மைனஸ் 2வும் எழுதணும். சரிங்களா? நான் இடம் இல்லை, ஸோ மேலே எழுதுகிறேன். சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2வும் எக்ஸ் மைனஸ் 2வும் எழுதிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 1 எழுத வேண்டாம், ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குது. இங்கே ப்ளஸ் 2 இருந்தால் இங்கே ப்ளஸ் 2 வரக்கூடாது, -2 இருந்தால் -2 வரக்கூடாது, ப்ளஸ் 1 இருந்தால் ப்ளஸ் 1 வரக்கூடாது. டினாமினேட்டர் ரெண்டுட்டு என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 plus c into x plus 2 இன்னொன்று x minus 2. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். x ஈக்குவல் இப்போ 2 எடுத்துக்கிறேன். அப்போ a கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். அண்ட் a மட்டும்தான் 0 ஆகுமா பாருங்கள். இங்கேயும் x minus 2 இருக்குது. அப்போ cயும் 0 ஆகிடும், aவும் 0 ஆகிடும். இப்போ x இருக்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணும் 2. ஸோ 2 + 4 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு டேரெக்டாக 0ன்னு எழுதிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும்லாம் இல்லை, ஏன்னா நமக்கு தெரியும் 2 - 2 0, ஸோ 0 எழுதிக்கலாம். ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 + 2 2 + 1 ப்ளஸ் c இன்ட்டு 2 - 2 0ன்னு வரும், ஸோ 0ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ அடுத்த லைனில் 2 + 4 எவ்வளோ 6, இது ரெண்டும் 0. இப்போ b இன்ட்டு 2 + 2 4 2 + 1 3. இப்போ பியோட வேல்யூ தான் வேணும். அப்போ 6 டிவைடட் பை இது ரெண்டும் கீழே கொண்டு வந்துடலாம். 4 இன்ட்டு 3 விச் இஸ் ஈக்குவல் டு பி. 3 1 டைம் 3 2 டைம் 2 1 டைம் 2 2 டைம். ஸோ பியோட வேல்யூ 1/2ன்னு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி எக்ஸோட இடத்துல அடுத்தது -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ 0 ஆகிடும், பியும் 0 ஆகிடும். ஏன்னா -1 + 1 0. சி வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். செய்யலாமா? சப்ஸ்டியூட் x ஈக்குவல் டு -1
in equation 1. அப்போ x plus 4 இருந்தது 1 plus 4 is equal to a value 0 ஆயிடும், b ஓட value 0 ஆயிடும். எங்கெல்லாம் x plus 1 இருக்கோ அது 0 ஆயிடும். c ஓட value மட்டும் 0 ஆகாது, ஏன்னா அங்க ரெண்டுமே x plus 2 x minus 2. இப்போ minus 1 plus 2 இன்னொன்று minus 1 minus 2. இப்போ 4 minus 1 3, இதுவும் 0 இதுவும் 0. அப்போ c into 2 minus 1 1 minus 1 minus 2 minus 3. இப்போ இந்த minus 3 denominatorல கொண்டு வந்துடலாம், which is equal to c. cancel பண்ண ஆன்சர் minus 1. இப்போ c ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? minus 1. அடுத்தது லாஸ்ட்டாக இப்போ a மட்டும் கண்டுபிடிக்கணும். a கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ x plus 2 இருக்குது, இங்கே x plus 2 இருக்குது. அப்போ x ஓட வேல்யூ minus 2 சப்ஸ்டியூட் பண்ணும், ஏன்னா இங்கே மட்டும் தான் x plus 2 கிடையாது. இப்போ minus 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா a வேல்யூ கிடைக்கும், b வேல்யூ c வேல்யூ 0 ஆகிடும். சப்ஸ்டியூட் x is equal to minus 2. லாஸ்ட்டாக minus 2க்கு வந்துட்டோம் இல்லையா, x ஓட வேல்யூ minus 2. இப்போ x இருக்கிற இடத்துல minus 2 plus 4 is equal to a into minus 2 minus 2 minus 2 plus 1. b ஓட வேல்யூ 0 ஆகிடும், c ஓட வேல்யூ 0 ஆகிடும். சரியா, இது ரெண்டும் நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் 4 minus 2 2 is equal to minus 2 minus 2 minus 4 minus 2 minus 1 minus 1 into a எழுதிக்கலாம். இது ரெண்டும் 0. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 2 is equal to minus 4 into minus 1 4 into a. இப்போ 4 டினாமினேட்டரில் கொண்டு வந்துருங்க. 2 by 4 is equal to a. 2 1 time 2 2 time. அப்போ a ஓட வேல்யூ 1 by 2, b ஓட வேல்யூ 1 by 2 தான் கிடைச்சது. கரெக்டா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போதும். x plus 4 divided by x square minus 4 into x plus 1 is equal to a value 1 by 2. First a value என்ன எடுத்தோம்? x plus 2 plus b value 1 by 2 தான் x minus 2ன்னு கிடைக்கும். அப்புறம் c value minus 1 by x plus 1. இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் கிளியரா இருக்கா? நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அது படி வரும். இப்போ minus 2 இந்த சைடு வந்தாலும் சேம் 1 by 2 தான். சரிங்களா? புக்கில் வந்து x minus 2 ஃபர்ஸ்ட் இருக்கும், x plus 2 செகண்ட் இருக்கும். பட் எப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான், அதுக்கு மார்க் மைனஸ் பண்ண மாட்டாங்க, பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.